வயதிலும் தடகள போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகிறார் ஓய்வு பெற்ற வனக்காப்பாளர் பஞ்சவர்ணம். தமிழக வனத்துறையில் வனக்காவலராக பணியாற்றிவிட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் மசனகுடி பகுதியைச் சேர்ந்த பஞ்சவர்ணம். சிறு வயது முதல் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் கொண்ட இவர் வனத்துறை பணியில் சேர்ந்ததில் இருந்து வனத்துறையினருக்கு இடையே நடக்கும் மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் பங்கேற்று பல சாதனைகளை படைத்ததோடு பதக்கங்களையும் குவித்திருக்கிறார். வட்டி எறிதல், ஈட்டி எறிதல் மற்றும் குண்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் பங்கேற்ற இவர் தொடர்ச்சியாக சாதனைகளை படைத்து ஓட்டப்பந்தயத்திலும் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த 2018இல் ஓய்வு பெற்றிருந்தாலும் தொடர்ந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். அடுத்த மாதம் ஈரோட்டில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்றுவிட்டு தொடர்ந்து கர்நாடகாவில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக பஞ்சவர்ணம் கூறுகிறார். 26 ஸ்டேட் போயிட்டு வந்திருக்கேன். 11 நேஷனல் மெடல் வனத்துறையில், 298 ஸ்டேட் மீட் மெடல், கோல்டு மெடலிஸ்ட் தான். இப்போ 2018 நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணி நான் மாஸ்டர் அத்லட்டிக்ஸ் மீட்டு கோயம்புத்தூர் அசோசியேஷனில் இருக்கிறேன். அந்த அசோசியேஷன் மூலமாக இப்போ ஓப்பன் மீட்டு நம்ம போலீஸ் கமிஷனர் தேவராயா நடத்தின அந்த இதில் சேர்ந்து தமிழ்நாடுக்காக வேண்டி இப்போயும் நான் பண்ணி முதியோர் தடகள போட்டியில் கலந்து நிறைய மெடலும் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி கொண்டுருக்கேன். எனக்கு ஏசியன் அளவுக்கு போக ஆர்வம் இருக்குது. மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் ஆர்வத்தோடு கலந்துக்கிடுவேன். ஆசிய அளவிலான தடகள போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசை எனவும் அதற்கான பயிற்சியில் பங்கேற்று வருவதாகவும் அவர் கூறுகிறார். தொடர்ச்சியாக விளையாட்டு பயிற்சி மேற்கொள்வதால் தனது உடல்நிலை தற்போதும் நல்ல நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னை போலவே மற்ற பெண்களும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றால் மனதளவில் மட்டுமல்லாமல் உடல் அளவிலும் பலம் பெறலாம் என அவர் கூறுகிறார். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக ஃபிசிக்கலாக இருக்க தான் வேணும். மென்டலியாக இருந்தாலும் ஃபிசிக்கல் இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன விளையாட்டுலையாச்சும் ஆர்வம் காட்டினாதான் அந்த ஆர்வ கோளாறுலே 4 பேரை சந்திக்கணும். ஒரு 32 ஸ்டேட்டும் ஒரே இடத்துல பார்க்கும்னா அது ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி பண்ணணும். இந்த வயசுலேயே நான் 65 இயர்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ஆர்வம் தான்.